ஐயோ, நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம், இந்த கையில சமைச்சீங்க, வச்சுக்கோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அந்த மாதிரி இருக்கு. வந்த கெஸ்ட்ல யாராவது டேஸ்ட் பண்ண விருப்பப்படுறீங்க? அமைச்சர் சார் இருக்காரு சார், நீங்க விருப்பப்படுறீங்களா டேஸ்ட் பண்ண? நாங்க கீழே, நீங்க வரீங்களா? ப்ளீஸ் மேல வாங்க சார். என்ன ஒரு ஸ்பூன் கொடுத்தா மினிஸ்டர் 2 ஸ்பூன் சாப்பிடுறாரு? தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்களுடைய என்டையர் மினிஸ்ட்ரிக்கு எங்களுடைய இந்த தருணத்துல இந்த எல்லா பிள்ளைங்க சார்பாகவும் தாய்மார்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ. Once again, let's give a big round of applause for Honorable Minister Madhivendan அவர்கள். Thank you sir, thank you. நீங்க ஏதாவது சொல்லணுமா? ஃபர்ஸ்டெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து வெண்பொங்கல்ல நெய் போட்டு கொடுத்தா பிடிக்காது, ஜீரகம் மிளகு எல்லாமே வந்து எடுத்து வச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. பேரண்ட்ஸ் சொன்னது இது. நாங்கள் சமைக்கும் போது அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் அந்த குழந்தைங்க வந்து விரும்பி அந்த நெய்யோட அந்த முந்திரி திராட்சை எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்க. என் குழந்தைக்குமே வந்து நெய் பிடிக்காது, ஆனால் இப்போ என் குழந்தை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. கேரட், பீன்ஸ், பீட்ரூட் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது வீட்டில் வந்து அந்த குழந்தைங்க சாப்பிட்றதெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எங்கள் ஸ்கூல் அதை சமைக்கிறதுனால குழந்தைங்க வந்து அந்த கேரட் பீன்ஸ் தான் வீட்லயும் போய் எங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுக்குற மாதிரியே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன், கோத்தகிரி. தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்கள் எதாவது பேசணுமா? வாங்க, என்ன பேசணும்? எனக்கு வந்து அப்பா இல்லை, அம்மா ஒண்டி தான். நாங்கள் வந்து ரெண்டுமே பொம்பளை பசங்க தான். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. இந்த காலை உணவு திட்டம் வந்ததுனால இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு வேலை இருக்குதுன்னு சமைக்க மாட்டாங்க. அதனால இப்போ வந்து காலை உணவு திட்டம் வந்ததுனால தான் நாங்கள் டெய்லியும் சீக்கிரமாக போய் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடை சாப்பிட்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். எங்களுக்கு நல்லா பாடத்தை கவனிக்கிறதுக்கும் நல்லா உதவுது. அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டு தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லா பிள்ளைங்களும் ஏன் முன்னாடி இங்க வாங்கல, என்கிட்ட வாங்க. பிள்ளைங்க மட்டும் வாங்க, வாங்க வாங்க எல்லாரும். நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்களாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆர்னி பிளாக் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முஸ்லீம் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். இங்க நிறைய பேர்கிட்ட சொல்றேன், கிராமப்புறத்துல எல்லாம் காலையிலேயே எல்லாருமே சாப்பாடு தான் செய்வாங்க. நிறைய பேர் டிஃபன்னு ஒன்று செய்யறதில்ல. ஆனா இந்த ஸ்கீம் மூலியமா இப்ப நிறைய பசங்க காலையில டிஃபன் வயிறார சாப்பிட்றாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பசங்க சாப்பிட்றதுனால ஸ்கூலுக்கு சீக்கிரமாவும் வராங்க. 8 மணிக்கெல்லாம் கூட ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அதனால இப்ப நிறைய ஆப்சென்ட்டும் ஆகிறது இல்லை. மெயினா இப்ப டிஃபன் ஸ்கூல்லயே இருக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பெரிய தலைவலி குறைஞ்சிருக்கு. என்னதான் சமைச்சாலுமே பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறன்றது பெரிய வேலை. அந்த பெரிய பொறுப்பு வந்து ஸ்கூல்ல இருக்கிற மிஸ்ஸுங்க, ஹெட் மாஸ்டருங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால நாங்க கவலை இல்லாம இருக்கோம். பசங்க டெய்லி ஸ்கூலுக்கும் கரெக்டா போறாங்க, நல்ல சத்தான உணவும் சாப்பிட்றாங்க. இந்த ரொம்ப ரொம்ப நன்றி சிஎம் ஐயா அவங்களுக்கு. என் பேர் ரேணுகா, நான் சிங்கிள் பேரண்ட் தான். எங்கள் பசங்களுக்கு காலையில் சமைக்கிறதுக்கு எனக்கு டைமே இருக்காது. நான் வேலைக்கு போயிடுவேன். என் பசங்க சில நாட்களில் பட்னியாக தான் போவோம், வெயிட்டும் கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததுனால 5 நாளும் 5 வித சாப்பாடு போடுறாங்க. ரவை கிச்சடி, சம்பா ரவை கிச்சடி, உப்புமா, பொங்கல், சேமியா, இந்த மாதிரி 5 வித சாப்பாடு போடுறாங்க. என் பசங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்காங்க, வெயிட்டும் போட்டிருக்காங்க. நல்லா அவங்களுக்கு படிக்கவும் டைம் இருக்கு. எனக்கு வேலைக்கு போகிறதுக்கும் சில சமயம் டைம் ஃப்ரீயாக இருக்கு. இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. ஒரு நிமிஷம், எல்லாரும் சேர்ந்து இப்ப வந்து சிஎம் சாருக்கு
என்ன சொல்ல போறீங்க? இருங்க இருங்க, எல்லார்கிட்ட மைக் வந்துருச்சா? எல்லாரும் சிரிக்கிறீங்களா? ரெடியா? 1 2 3. ஏய், இப்படி கத்தி ஒண்ணுமே யாருக்கும் புரியல. கரெக்டா புரியுற மாதிரி ஒருத்தர் சொல்லுங்க, அப்புறம் எல்லாரும் சொல்லலாம். ஓகேவா? தேங்க்யூ சோ மச். ஓகே, இப்போ உங்க எல்லார பத்தி, உங்களோட இந்த காலை உணவு திட்டம் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்குல்ல, நம்ம சிஎம் சார் உங்களுக்கு கொடுத்தனால நீங்க நல்லா சாப்பிட்டு பாருங்க. இவரெல்லாம் பாருங்க, குட்டி ஹல்க் மாதிரி இருக்காரு. எங்க ஆர்ம்ஸ் காட்டுப்பா. பாத்தீங்கல்ல, இங்க பாருங்க குழந்தையோட ஆர்ம்ஸ். சோ உங்க எல்லார பத்தி ஒரு ஏவி இப்ப பார்க்க போறோம், ஆடியோ விஷுவல். பின்னாடி திரும்பி பார்க்கலாமா? இந்த காலை உணவுங்கிறது உங்க எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்குது இல்ல, ஆனா இது உருவாக்கி இதை தயாராக்கி கரெக்டா உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு இதுக்கு ஒரு நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து நிறைய வேலை செய்யறாங்க. அவங்க கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சிஎம் சார், டிசிஎம் சார், அப்புறமா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்ல இருந்துட்டு டெய்லி உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போதா, கரெக்டா போதா, ஒழுங்கா போச்சா, இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு எல்லா டீடைல்ஸும் நீங்க யாராவது ஒழுங்கா சாப்பிடலன்னா கூட அவருக்கு தெரியும், தெரியுமா? அந்த மாதிரி ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்றாங்கன்னு இப்ப பாக்கலாமா ஒரு ஏவியில?